ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு விளாக்ல என்ன பார்க்க போறோம்னாக்கா, விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க தேவனூர் சுயம்பு பிள்ளையார் கோயிலுக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு ஷாலினி பர்த்டேங்கிறதுனால சரி ஸ்பெஷலாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்திருக்கேன். ஃபேமிலி எல்லாருமே தான் வந்திருக்கோம். அம்மா அப்பாலாம் கோயில் கிட்ட போயிட்டு இருக்காங்க. பூஜை சாமான் அர்ச்சனை சாமான்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. நாங்கள் 2 பேரும் இதை போய் ஜாயின் ஆகிப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சுயம்பு பொய்யாமொழி விநாயகர். இது வந்து அம்மா அப்பாலாம் சின்ன வயசுலேருந்தே வருவாங்க. ஊருக்கு ரொம்ப கிட்ட. பெருசா இருக்குல்லம்மா. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து திருவண்ணாமலை போகிற ரூட்டில் திண்டிவனம் தாண்டி ஒரு 10 கிலோமீட்டர்ஸ்லேயே லெஃப்ட் சைடில் வரும். தேவனூர்னு கேட்டாலே ஸ்டாப்பிங் இருக்குது, அங்கேயே நிறுத்தி இறக்கி விட்டுருவாங்க. அந்த 3 மரத்தையும் 9 முறை சுற்றி வந்தால் நல்லதுன்னு சொன்னாங்க. நாங்கள் சுற்றினா எங்கள் அம்மா அப்பாலாம் நான் இப்படி சுற்றினேன்னா நீ அப்படி சுற்று, நீ இப்படி சுற்றுறா நான் அப்படி சுற்றுறேன்னு சொல்லிட்டு 9 கவுண்டிங்கே விட்டோனாங்க. அவங்க பின்னாடியே எத்தனை கவுண்ட்டுனே தெரில. அவங்க பின்னாடியே சுற்றி வந்து அவங்க முடித்த உடனே நாங்களும் முடிச்சிட்டோம். போனை புடிங்கிட்டு போய் போதுரி பவி. என்ன பண்ற? பேசிட்டு இருந்தேன்னா ரொம்ப புடிங்கிட்டு போயிடும் பவிதா. கம்மா இதே வேலை தான். கார் பார்க்கிங் மேல ஸ்விம்மிங் பூல் ஒன்று இருக்கலாம். இந்த 3 ஆலமரம் பார்த்தீங்கன்னா விழுதே இல்லாமல் இருக்கும். இதில் வந்து ஒன்று வந்து பிரம்மா, ஒன்று விஷ்ணு, ஒன்று வந்து சிவன். தீவனூரில் இருக்க பொய்யாமொழி விநாயகருக்கு வடக்கில் தலை விருட்சமாக இருக்காங்க. இந்த 3 ஆலமரத்தையும் 9 டைம் சுற்றி வந்தோம்னாக்கா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை, வீடு கட்டணும், நினைத்த காரியம் நிறைவேறத்துக்கு, கடனாக இருக்குது கடன் தீரணும் அப்படின்றவங்க இந்த 3 ஆலமரத்தையும் 9 டைம் சுற்றி வந்தால் நடக்கும் அப்படின்றது இருக்குது. இது வந்து ஒரு ஐதீகமான கோயில். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் வந்து ஃபேமஸ்ஸு. குடி கட்டினாங்கன்னா வெளியே செம்ம கூட்டம் இருக்குங்க. எங்கள் அம்மா அப்பாலாம் சின்ன வயசுலேருந்து வந்த கோயிலுங்க இது. ஃபஸ்ட்டு அந்த மாட்டு பொங்கல் முடிஞ்சு கண்டு பொங்கல் வருது பார்த்தீங்களா, அதுக்கெலாம் மாட்டு வண்டியில் சாப்பாடெலாம் கட்டிக்கிட்டு டிராக்டரில் நடந்து அப்படிலாம் வந்தவங்க. நான் இங்கே சின்ன வயசு இருக்கும்போது வருவோம், 2 மாதத்துக்கு ஒரு டைமாவது வருவோம். இப்போ சென்னையெலாம் போயிட்டதுனால அங்கே இயர்லி ஒன்ஸ் தான் வர முடியுது. இன்றைக்கே இது ஷாலினி பர்த்டேன்றதுனால போகணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தோம். அதனால் வந்துட்டோம். பர்த்டே கேர்ள், சாமி பார்த்தாச்சா? ஹாப்பியா? ஹாப்பி. எனக்கு இப்ப செஞ்சிக்கோட்டை கூட்டு போகணும். என்னவா செஞ்சிக்கோட்டைக்கு போனோமா? போயிட்டு புளி சாதம் சாப்பிடணும். வீட்டில் கொடி மரம் ஒண்ணு அங்க இல்லம்மா, ஒண்ணு எங்க இருக்குன்னே தெரியல. பாருங்க பெயிண்டிங் ஒர்க் சூப்பரா இருக்கு. இந்த கோயிலோட வரலாறு போட்டிருக்காங்க பாருங்க, காமிக்கிறேன். 1லேருந்து பார்க்கலாம். இந்த கோயிலோட வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1600 வருஷத்துக்கு பழமையானது அப்படின்றாங்க. செஞ்சிக்கோட்டையில் ஆட்சி புரிஞ்ச ராஜா தேசிங் வந்து இதை சாமி கும்பிட்டுருக்காரு, வணங்கிட்டு போயிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
பசங்களாம் குளத்துல குளிச்சுட்டு இருக்கும்போது அம்மிக்கல் மாதிரி ஒரு கல் கிடச்சிதான். அந்த கல்லை பசங்க வச்சுட்டு இருந்திருக்காங்க. வந்து அவங்க நெல் திருடுறது அந்த பசங்களோட ஒரு வழக்கமாக இருந்திருக்கு. நெல் திருடி எடுத்துன்னு போயிட்டு கும்பலாக கொட்டிட்டு அது மேலே கல் வச்சுருக்கானுங்க. அரிசி தனியாக உமி தனியாக தனித்தனியாக வந்துட்டுருக்கு. கேட்ட ராஜா வந்து யாரை போய் சொல்கிறீங்க, யாரை ஏமாத்துறீங்க அப்படின்னு இருக்காரு. அம்மா நடந்ததாக பசங்க சொல்லி ராஜா முன்னாடியே செஞ்சு காமிச்சிருக்கானுங்க. இந்த ஊர் பொதுமக்கள் ராஜா எல்லாரும் சேர்ந்து அந்த குளத்து பக்கத்துலேயே இந்த சாமியை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லை சாமியாக வச்சு வழிபட்டுருக்காங்க. இந்த கோயில் ஓரமாக மிளகு வியாபாரி ஒருத்தர் சந்தைக்கு மிளகு ஏற்றிட்டு போகும்போது அபிஷேகம் பண்ணுறதுக்கு மிளகு கொஞ்சம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு பூசாரி. அதுக்கு இல்லை இது உளுந்து மூட்டை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வியாபாரி போய் சொல்லிட்டு போயிட்டுருக்காரு. சந்தைக்கு போனால் ஃபுல்லாகவே மிளகு மூட்டை ஃபுல்லாமே உளுந்தாயிடுச்சு. அப்புறம் தான் நம்ம சாமி கேட்டாங்க, பொய் சொல்லிட்டு வந்ததுனால ஃபுல்லாக உளுந்தாக மாறிடுச்சு அப்படின்னு சாமிக்கிட்டே பூசாரிக்கிட்ட கேட்டிருக்காரு. பூசாரி இந்த சாமி நினச்சி இந்த அபிஷேகம் இந்த தீர்த்தத்தை தெளி அப்படின்னு சொல்லியிருக்காரு. தெளித்த உடனே இது என்ன ஆயிடுச்சு, உளுந்து மூட்டை ஃபுல்லாக மிளகாக மாறிடுச்சு. அப்போலேருந்து இந்த சாமிக்கு பொய் சொன்னால் தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொய்யாமொழி விநாயகர் அப்படின்னு வழிபட்டதா அந்த செவுத்துல எழுதி வச்சுருக்காங்க. பர்த்டே கேர்ள் ஹாப்பியா? ஹாப்பி தான். ரொம்ப நாளா போனோம் சொல்லியிருந்த தீவனை கூட்டம். ஆனா வந்து இன்னொரு குறை ஒண்ணு இருக்கு. என்ன குறை இருக்கு? கொஞ்சம் கட்டிட்டு அந்த புளிசாதத்தை கண்ணில் காமிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். பசி எடுத்துக்கிட்டா? ஆமா, மணி 12 இல்ல, பசி எடுக்குங்க எனக்கு. சரி, அடுத்தது நம்ம பக்கத்துல செஞ்சி கோட்டை இருக்காங்க, போவோம். கோட்டையில் உட்காந்து சாப்பிடுவோம். இது மாதிரி வீடியோஸ் பார்க்கணுனாக்கா செல்வா ஷாலு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் தீவனூர் பிள்ளையார் கோயிலுக்கு போயிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.